ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஜீவ பாதை எழுப்புதலின் ஊழியத்தின் சார்பாக அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை, கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளை, கர்த்தரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சகல வியாதியிலிருந்தும் விடுதலை கொடுப்பார். எவ்வளவு கடன் இருந்தாலும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. இயேசு உங்க வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நம் ஆண்டவரை எவ்வளவாய் பிரியப்படுத்த வேண்டுமோ அவ்வளவாய் பிரியப்படுத்த. அல்லேலூயா. நான் ஒன்றை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரிடத்துல அநேக கேள்வி எனக்கு உண்டு. ஆண்டவரே, என்றைக்கு இந்த சபையை நிரப்பி தரப்போறீங்க? ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த சபையை நிரப்பாங்க வெளியில தான் நிரப்ப போறீரா அப்படின்னு தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ ஆண்டவர் நேற்று சாயங்காலம் போல ஒரு பதில் கொடுத்தார். நேற்று நான் கயத்தார் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். சபையை தந்தனா சபை நிரப்பி தருவேன். சபையை நான் தானே தந்தேன், சபைக்கு ஆத்துமாக்களையும் நான் தான் தருவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சமூகத்தில சில காலம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் சில நேரங்களிலே சில ஆசீர்வாதங்களை தரும் மட்டும் நாம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்றால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நிதானத்தோடு காத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்தால் அந்த காரியத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அற்புத தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அதிசயமான தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆச்சரியமான தேவன் ஆச்சரியமான காரியங்களை நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. என்ன வியாதி இருந்தாலும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. எந்த நோய்கள் இருந்தாலும் பயப்படாதீங்க. யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்ல முடியும்? கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியும். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் சொல்ல முடியும். நான் எதற்கும் பயப்படேன், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். ஏனெனில் இயேசு என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சமுத்திரத்திலே பயணித்தாலும் சமுத்திரத்தின் அலைகள் என்னை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவர் பாதத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிற சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை கட்டாய நாம நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. செபிக்கணும் என்பது கட்டாயம், வேத வாசிக்கணும் என்பது கட்டாயம். அல்லேலூயா. எப்படி ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் சாப்பிட வேண்டும் என்பது கட்டாயமான ஒன்றாக இருக்கிறதோ, ஒவ்வொரு மனிதனும் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது கட்டாயமான ஒன்றாக இருக்கிறதோ, ஒவ்வொரு மனிதனுக்கு இரவு ஓய்வு தேவை, தூக்கம் தேவை என்பது கட்டாயமாக இருக்கிறதோ, அதே போல ஆண்டவர் சமூகத்திலே நன்மைகளை பெறுவதற்கு, அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கு, சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு, நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு, அற்புத அடையாளங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் சொல்லுகிற சில காரியங்களை நீங்களும் நானும் தடையில்லாமல் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. கட்டாயம் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நான் ஜெபிக்கவே மாட்டேன் என்று சொன்னால் அதற்கு நாம உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. எப்படியாவது ஜெபித்து தான் ஆக வேண்டும். நான் வேதம் வாசிக்கவே மாட்டேன் என்றால் நமக்கு ஒன்று செய்ய முடியாது. ஆனால் வேதம் வாசித்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் எல்லாம் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் தேவனை தேடக்கூடிய நேரத்தில் தேடுவது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேட வேண்டிய நேரத்தில் கர்த்தரை தேட வேண்டும்.
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில நிறைய நினைப்பேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அநேகருக்கு வீட்டு வாசல்ல சர்ச்சை கட்டி கொடுக்கிறார். எங்க கட்டி கொடுத்திருக்காரு? கண்ணு முழிச்சு பார்த்தா என்னதான் இருக்கு? ஆண்டோடைய ஆலயம் இருக்கு. அல்லேலூயா. ஆனா அந்த ஆண்டோடைய ஆலயத்துக்கு யார் வருவாங்கன்னா வெளியூர்ல இருந்து தான் ஆள் வருது. வீட்டு வாசலுக்கு முன்னால் இருக்கவன் என்ன செய்யறது இல்லை, வர்றது இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? நான் ஆண்டவரை எவ்வளவு தேடுறனோ அவ்வளவுதான் என்னை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா, கர்த்தரை நான் உண்மையோடு தேடனா கர்த்தரை நான் ஆசீர்வதிப்பாரு. உண்மையான ஐயாவுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை சின்ன காரியம் தான் செஞ்சேன். அப்படிதாங்க, சின்ன காரியம் தான் செஞ்சேன். நீங்க வீடு கூட போய் சேர்ந்திருக்க முடியுங்க, எனக்கு அதை 10 மடங்கு திருப்பி கொடுத்துட்டேன். சின்ன காரியம் தான் செஞ்சேன். அவர் வீடு கூட போய் சேர்ந்துக்க முடியாது, திருப்பி 10 மடங்கு எனக்கு தந்துட்டு போயிட்டாரு. ஏன் சொல்றேன்? அதான் சொல்றான், முன்கை நீண்டா முழங்கை நீளும். நான் கர்த்தருக்கு நான் உண்மையா இருக்கோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உங்க மத்தியில நிக்கிற எனக்கு பிறந்த நாள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் என்னை 51வது வயதிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லது. அல்லேலூயா. காலையில் அநேகர் எனக்கு கூப்பிட்டு அநேகர் வாழ்த்து சொன்னார்கள். அநேக பிள்ளைகள் கூப்பிட்டார்கள். அநேக தேவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், அநேக சகோதரர் கோயம்புத்தூர் அங்கேங்கன்னு சொல்லி சேலம்லாம் இருந்து ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் எதையோ நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். எதையோ நம்மகிட்ட ஆண்டவர் என்ன செய்றாரு? எதிர்பார்க்கிறாருங்க. அப்ப நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறத நம்ம ஆண்டவருக்கு செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போகிறாரு. ஏதோ ஒன்று. இன்னைக்கு பிறந்த நாள் கிஃப்ட் எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு தெரியுமா? பிறந்த நாள் கிஃப்ட் ஒரு புது ஊழியம் என்னை தேடி வருது. சபையோடு வருது, சபை மக்களோடு வருது. யாரோ ஒருத்தர் மொத்தமா அறுவடை செஞ்சு பாருங்க, நம்ம கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வருது, நீங்க வந்து நடத்த வாரீங்களா? அப்ப நினைச்சுக்கிட்டு ஆண்டவர் என் பிறந்த நாளுக்கு கூட ஒரு பெரிய கிஃப்ட் தாராரு. பார்த்தீங்களா? பொன் பொருளை விட எனக்கு ஒரு ஊழியம் தாராரு பாருங்க, அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்களா வழி வாழ்த்து சொல்றீங்க பாருங்க, அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பெரியவருங்க, ஆண்டவர் நல்லவர். ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை பெரிய லெவலில் ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு பெரிய லெவலில் பிறந்த நாள் கொண்டாடிடுவோம். அல்லேலூயா. அந்த நாள் வெகு தொலைவில் அல்ல, வெகு தூரத்தில் இல்லை. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இனி நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம சபையில வர ஆளுக்கு போற என்னன்னைக்கு பிறந்த நாள் பிடிச்சி எழுதி வாங்கணும். அன்னைக்கு கூட எல்லாரும் கொண்டாடிட வேண்டியது. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ ஒன்றை உங்களிடத்துல என்னிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம செபிக்கிறோமா? வேதம் வாசிக்கிறோமா? அவருடைய பிரமாணத்தை தேடுதல் கடைபிடிக்கிறோமா? ஆண்டவர் ஏதோ ஒன்று நாளுக்கு நாள் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இன்னும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன், இன்னும் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. என்று ஒவ்வொரு நாளும் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். தினந்தோறும் எனக்கு ஊழியம் தான் ஆண்டவர், சும்மா கடந்துடக்கூடாது. நானும் ஆண்டவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன்? தினந்தோறும் எனக்கு ஊழியம் தான், தினம் தான், ராத்திரியும் தான், பகலும் தான். அல்லேலூயா. ஆண்டவர் ஏதாவது செய்யணும். ஆண்டவர் என்கிட்ட என்னத்தையோ எதிர்பார்க்கிறார். அதே போல உங்ககிட்ட எதை எதிர்பார்க்கிறார்? இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாத்தையுமே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒண்ணுதான், உண்மை, உத்தமம், பரிசுத்தம், நேர்மை, பயம், பக்தி. அவ்வளவுதான். அல்லேலூயா. அவர் நம்மகிட்ட பொன்னையும் எதிர்பார்க்கல, பொருளையும் எதிர்பார்க்கல. அல்லேலூயா.
நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என் பாதத்துல வந்து உட்காராதா? ஹல்லேலூயா. என் சமூகத்திலே வந்து எனக்கு நன்றி சொல்ல வராதா? ஆண்டவர் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார். நமக்கு செய்த நன்மைகளுக்கு என் பிள்ளை வந்து எனக்கு நன்றி சொல்லாதா? முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு சந்தோஷத்தோடு எனக்கு நன்றி செலுத்தாதா? ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உண்மையிலே ஆண்டவர் இந்த 51வது வயதில் என்னை நிற்பாட்டி வச்சிருக்கிறார் பாருங்க. உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு எங்க அப்பாவுக்கு நான் நன்றி சொல்றேன். அல்லேலூயா. 50 வயதை கடந்து 51வது வயதிலே கர்த்தர் என்னை உயிரோடு வச்சிருக்கிறதுக்கே நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய ஆண்டை, புதிய வயதை காண செய்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த புதிய வயதில் என்ன வாக்கு கொடுக்கிறார் என்றால், ஆண்டவர் வருஷத்தின் நன்மை நான் முடிச்சுட்டேன். நமக்கு ஆண்டவர் நன்மையால தான் முடிச்சுட்டுவார், தீமைகளால் அல்ல. அந்த தீமைகளை நாம தான் அறிவித்துக் கொள்ளுவோம். தீமைகள் எதனால வருகிறது? இழப்புகள் எதனால வருகிறது? போராட்டங்கள், பிரச்சனைகள் எதனால வருகிறது என்றால், ஏதோ ஒரு விதத்தில் நம்மளால தான் வருது. அல்லேலூயா. நம்மை கொண்டுதான் வருகிறார். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, கொஞ்சத்திலும் உண்மையாயிரு. என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் ஏசப்பா? கொஞ்சத்திலேயும் உண்மையாயிருடா. அவ்வளவுதான். ஏசப்பா என்கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் என்னதான்? கொஞ்சத்திலேயும் உண்மையாயிரு. அல்லேலூயா. மனைவிக்கு உண்மையாயிரு, பெற்ற பிள்ளைக்கு உண்மையாயிரு. அவ்வளவுதான். உன்னை நம்பி வருகிற ஜனங்களுக்கு நீ உண்மையாயிரு. அது போதும். கர்த்தருக்கு நான் உண்மையா இருக்கணும், சபைக்கு உண்மையா இருக்கணும், ஜனங்களுக்கு உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய அரசாங்கத்திற்கு உண்மையா இருக்கணும், எல்லாத்திலையும் உண்மையா இருக்கணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் வஞ்சிக்க கூடாது, யாருக்கு துரோகம் செய்யக்கூடாது. நான் இன்றைக்கு ஒரு ஆர்டிக்கல் போட்டேன். அந்த ஆர்டிக்கலை ஸ்டேட்டஸ்ல பார்த்துட்டு கோவையிலிருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சகோதரர் எனக்கு போன் பண்ணார். முதல்ல வாழ்த்து சொன்னார், பிறந்த நாள் வாழ்த்து. ரெண்டாவது அந்த ஆர்டிக்கலை பத்தி பேசினார். அண்ணன் பாஷையா, உண்மையில நீங்க போட்ட ஆர்டிக்கலை பார்த்தோன்னா எனக்கு வியப்பா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இதை யாருமே செய்ய மாட்டாங்கல்ல, ஆனா இதை நீங்க செய்யணும்னு சொல்றீங்க, செய்யறேன்னு சொல்றீங்க. அல்லேலூயா. உண்மை அதுதான். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, உன் சத்துருவையும் சிநேகி, உன் விரோதிகளையும் ஏற்றுக்கொள். உன் விரோதிகளுக்காக, உன் விரோதிகளிடத்திலும் சத்துருவினிடத்திலும் நம்பிக்கை துரோகிகளிடத்திலும் அன்பு காட்டு. அவர்களையும் நேசி, அவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணு. அவர்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், திறப்படை நின்று அவர்களை நேசிக்கணும், அவர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவ்வளவுதான். அல்லேலூயா. மன்னிக்கும், எல்லாரையும் மன்னிக்கணும். நான் எல்லாரையும் மன்னிச்சாதான் கர்த்தர் என்னை மன்னிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் யாரையும் மன்னிக்காமல் எனக்கு மன்னிப்பை எதிர்பார்த்தா எங்க கிடைக்கும்? கிடைக்காது. அல்லேலூயா. சோ இப்படிதான் ஏதோ ஒரு இடத்துல தேவன் நம்ம கிட்ட எதையோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் எதிர்பார்க்கிறதை நாம் நிறைவேற்றினால், ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட பேசுற ஒரு வார்த்தையை பார்ப்போம். உபாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 19, 20வது வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் குடும்பமும் பிழைக்கும்படிக்கு நீங்களும் நான் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், சாபத்தை அல்ல. அப்ப நீங்களும் நானும் ஜீவனை எதிர்கொள்ள
நம்ம எதை தெரிந்து கொள்ளணும் வாழ்க்கையிலன்னா ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஆண்டவர் நமக்கு முன்னால என்னத்தை வச்சுட்டாரு? ஜீவனையும் வச்சுட்டார், மரணத்தையும் வச்சுட்டார், ஆசீர்வாதத்தையும் வச்சுட்டார், சாபத்தையும் வச்சுட்டார். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்திலே என்னிடத்திலே எதிர்பார்க்கிறது ஒன்று, என் பிள்ளைகள் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாபத்தை தெரிந்து கொள்ள வேண்டாம். நாம தேர்ந்தெடுப்பது சாபத்தை அல்ல, மரணத்தை அல்ல. அல்லேலூயா. ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு முன்னால வச்சிருக்காரு, ரெண்டையுமே வச்சிருக்காரு. என்னத்தெல்லாம் வச்சிருக்கிறாரு? ஜீவனை வச்சிருக்கிறாரு, மரணத்தை வச்சிருக்கிறார், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, சாபத்தை வச்சிருக்கிறார். எது வேணுமோ அதை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. இதை எடுத்தாலும் தடுக்க மாட்டாரு, அதை எடுத்தாலும் தடுக்க மாட்டார். 99 விருட்சங்களை ஆசீர்வாதமாக வைத்தார், 99 விருட்சங்களை ஜீவ விருட்சமாக வைத்திருந்தார். ஒரே ஒரு விருட்சத்தை மரணமாக வைத்தார், ஒரே ஒரு விருட்சத்தை சாபமாக வைத்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் எதை தெரிந்து கொண்டார்கள்? ஆசீர்வாதத்தை விட்டுவிட்டார்கள், ஜீவனை விட்டுவிட்டார்கள், மரணத்தையும் சாபத்தையும் தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நமக்கு முன்னால் எதை வைத்து விட்டாரு? ஜீவனையும் வைத்து விட்டார், மரணத்தை வைத்து விட்டார், ஆசீர்வாதத்தை வைத்து விட்டார், சாபத்தை வைத்து விட்டார். நாம் எதை தெரிந்து கொள்ள போறோம் என்பதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள் எதை எதிர்பார்க்க போகிறார்கள்? என் பிள்ளைகள் எதை தெரிந்து கொள்ள எடுக்க போகிறார்கள்? இப்ப நம்ம ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஜீவனை தெரிந்தெடுக்க வேண்டும். ஜீவன் யாரு? இயேசு. நானே ஜீவனும் இருக்கிறார், அவர்தான் ஜீவன். அப்படி என்றால் நீங்களும் நானும் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் ஜீவன். நீங்களும் நானும் யாரை தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும்? ஆசீர்வாதம். ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதிக்க பிரியமுள்ளவர், அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதிக்கிற கர்த்தரை தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நான் அடிக்கடி எல்லாரும் சொல்வேன், நோயா இருந்தாலும் பேயா இருந்தாலும் பயப்படாதீங்க, அவர்கிட்ட வாங்க சரியாயிரும். அல்லேலூயா. நோயும் ஓடி போயிரும், பேயும் துண்டகான துணியகான்னு ஓடி போயிரும். அல்லேலூயா. அப்ப நம்ம தெரிந்தெடுக்கிற வழி சரியா இருக்கணும். ஆண்டவர் அதைத்தான் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை செபிக்கிறானா, என் பிள்ளை வேலை வாசிக்கிறானா, என் பிள்ளை அனுதினமே என்னை தேடுகிறானா என்று ஏதோ ஒரு விதத்தில் நம்மை எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம செலுத்த வேண்டிய கனம், நாம் செலுத்த வேண்டிய துதி, நாம் செலுத்த வேண்டிய மகிமை ஆண்டவருக்கு செலுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை நாம் சரியா செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எங்க கடன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு, வியாதி இருக்கு, வறுமை இருக்கு, தரித்திரம் இருக்கு, கட்டுகள் இருக்கு, பாடுகள் இருக்கு, கண்ணீர் இருக்கு. எல்லாத்தையும் நீக்கி போடுகிறவரும் இருக்கிறார். ஆமென். அவரை மட்டும் நம்ம தெரிந்து கொண்டால் அவர் நம்ம கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஜீவனாய் இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு எனக்கு போதும், என் வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் இயேசு மாத்திரம் போதும். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாவிட்டாலும் சரி, எனக்கு இயேசு போதும். தூங்கினாலும் சரி தூங்காவிட்டாலும் சரி, எனக்கு இயேசு போதும். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் இயேசு மாத்திரம் எனக்கு போதும் என்று அந்த ஜீவனாய் இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அவர்தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். ஒருவன் கேட்டான், ஆண்டவரே, போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் என்ன சொன்னார்? அல்லேலூயா, என்னை பின்பற்றி வா, போட்டார். என்னை நீ பின்பற்றி வா என்று ஒருவனிடத்தில் சொல்லுகிறார். இன்னொருவரிடத்தில் சொல்லுகிற பொழுது, மோசே உனக்கு கொடுத்த பிரமாணங்களை நிறைவேற்றி போ, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நித்திய ஜீவனை நீங்களும் நானும் சுதந்தரிக்க வேண்டும் என்றால் யாவரோடும் அன்பாயிருக்க வேண்டும், எல்லாரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு காட்டலாம், ஆனால் அவர்களுடைய வழிகளை கடைபிடித்து விடக்கூடாது. அன்பு வேறு, அவங்க வழியை பின்பற்றுவது வேறு. எல்லோரிடத்தில் அன்பு காட்டணும். மாம்சமான யாவரிடத்தில் என்ன காட்ட வேண்டும்? அன்பு காட்ட வேண்டும். ஆனால் அவர்களுடைய வழிகளை பின்பற்றி விடக்கூடாது. அல்லேலூயா. தேவன் நமக்கு வகுத்து கொடுத்த பாதைகளை தான், அதான் ஜீவ பாதை. அல்லேலூயா. என்ன பாதை? ஜீவ பாதை. தேவன் நமக்கு வகுத்து கொடுத்த அந்த ஜீவ பாதையை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஜீவ பாதையில தான் நீங்களும் நானும் பயணிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தேவன் வகுத்து கொடுத்த பிரமாணங்களை, தேவன் வகுத்து கொடுத்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் கர்த்தர் உங்களிடத்திலே என்னிடத்திலும் ஒன்றை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்ப நாம எல்லா விஷயத்திலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். தண்ணி குடிச்சாலும் நன்றி சொல்லணும், சோறு சாப்பிட்டாலும் நன்றி சொல்லணும். அல்லேலூயா. உடுப்பு உடுத்தினாலும் நன்றி சொல்லணும். தேவன் கொடுத்தது. அல்லேலூயா. நல்ல சுகத்தோடு இருக்கிறோமே, கொடுத்த சுகத்திற்காக நன்றி அப்பா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஏதோ ஒன்றை நம்மிடத்தை இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறார். இன்னும் அதிகமா, இன்னும் நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. என்று ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நான் உணர்கிறேன், எதையோ இயேசுவா இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறாரு என்பதை நான் உணர்கிறேன். அப்ப ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், ஆண்டவர் என்கிட்ட இன்னும் நீங்க எதை நிறைய எதிர்பார்க்கிறீங்க? உண்மையவா, உத்தமத்தையா, பரிசுத்தையா? உண்மைதான். இன்னும் உண்மையாயிரு, இன்னும் உண்மையாயிரு. சாதாரண சாப்பிடுற காரியத்துல கூட உண்மையா இருக்கணும். சோத்துக்குள்ள முட்டையை ஒடிச்சு வச்சு சாப்பிடக்கூடாது. புரிஞ்சுச்சா? இது கொஞ்சத்துக்கு உண்மையாக இருக்கும். அதுதான், இதுதான் உண்மை. மனைவியை மறைச்சு நான் நினைக்க கூடாது, என் பிள்ளைகளை மறைச்சு நான் சாப்பிடக்கூடாது. அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பகிர்ந்து உண்டால் பசி ஆறுமா. ஒரு உருண்டை தான் இருக்கும், ஒரு உருண்டை ஒருத்தனுக்கே காணாது. ஆனா அந்த ஒரு உருண்டையை 10 பேர் பங்கு போட்டு சாப்பிடுவோம் பாருங்க, அதுல இருக்கிற ஒரு திருப்தி எதுவுமே இருக்கா? அந்த ஒரு உருண்டையை ஒருத்தன்னா கூட திருப்தி இருக்கா? ஆனா அதே ஒரு உருண்டை சாப்பாட பிச்சு 10 உருண்டை ஆக்கி, சின்ன சின்ன உருண்டையா 10 உருண்டை போட்டு ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிடுங்க, மனோரம்யம் ஆகிவிடுவோம். அதுல இருக்கிற சந்தோஷம், அதான் பகிர்ந்து உண்டால் அதுல இருக்கிற சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப ஏதோ ஒரு விதத்துல உண்மையில நான்லாம் கடையில ஏதாவது ஒண்ணு வாங்கி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் பிள்ளைங்க நினைக்க மனைவி நினைக்கல தெரியல, ஆனா நான் நினைப்பேங்க, டீ கடையில போய் ஒரு வடை எடுத்து சாப்பிட்டா கூட என் பிள்ளைகளை நினைச்சு பார்ப்பேன், பிள்ளைகளுக்கு கொடுக்காம ஒரு வடையை தின்னுட்டு இருக்கோமே. உண்மையில நினைப்பேங்க நான். அதனாலதான் கர்த்தர் என்ன நினைக்கிறார். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போறதுக்கு காசு இருக்கோ இல்லையோ நினைக்கிறோம் பாருங்க. நம்ம சாப்பிடையில கூட ஒரு வாய் சாப்பிடையில ஏழைகளை நினைச்சு பார்க்கணும், ஆண்டவரே இந்த ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கட்டப்பா, எனக்கு தந்திருக்கீங்களே, ஏழை மக்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு கொடுங்கப்பா. நினைச்சாலே போதுங்க, அவங்களுக்கு கிடைச்சிருங்க. நம்மளுக்கு கொடுக்க ஒண்ணு இல்லைதான். நினைச்சு பாருங்க, அவங்கள நினைச்சு பாருங்க. ஏழைகளை வறுமைகளை நாங்கள் ஜெபம் பண்ணலாம், எங்க கடனுக்காக ஜெபம் பண்ணதும் இல்லையா,
கடன் பட்ட உங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவங்க கடன் அடைக்கட்டும். அவங்க கடன் அடைச்சு 10 லட்சம் மிச்சம் இருந்தால் எங்களுக்கு 1 லட்சம் தந்துடுவாங்க. ஆண்டவரே எங்கள் கடன் ஈஸியாக அடைச்சிடுவோம். இதுதானே உண்மை. இதைத்தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் கடன் இல்லாமல் இருக்கட்டும்ப்பா, நோய் நொடி இல்லாமல் இருக்கட்டும், நல்ல வயிறார சாப்பிடட்டும், ஆண்டவரே நல்ல தூங்கட்டும். அல்லேலூயா. கவலையெல்லாம் விட்டுட்டு தூங்குங்க முதல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நோயே எதனாலதான் வருது? தூக்கம் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனை. தூக்கம் இல்லாதது தான் நிறைய நோய் வருது. நிம்மதியா தூங்குங்க, சாப்பிட்டுட்டு தூங்குங்க. அவர் பார்த்துக்கிடுவார். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல ஒரு வசனம் உண்டு நினைக்கிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 7வது வசனம். உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், அவர் உங்களை என்னபடியால் விசாரிக்கிறவர் ஆனபடியால், உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்களும் நானும் நம்ம கவலையெல்லாம் எங்க வச்சிடணுமா? அவர் மேல வச்சிடணுமா? புரிஞ்சுட்டீங்களா? அவர் மேல, அவர் நம்ம விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம கவலையை பூரா அவர் மேல வச்சிடணும். நிம்மதியா தூங்குங்க. அல்லேலூயா. உமக்கு என்னையா தலைவலியும் காய்ச்சலும் உமக்கு வந்தாதான் தெரியும். எனக்கு இருக்குங்க தலைவலியும் காய்ச்சலும். அதையும் தாண்டி தான் தூங்கி புரட்டப்படும். நான் சொல்லி தான் பையன், நான் ஒரு நாளும் புரட்டப்பட்டேன். நான் எனக்கு தூக்கமே வரல. என் வீட்டில் எல்லாரும் இவர் படத்தை புரட்டேன், எங்களுக்கு தான் அவருக்கு என்ன தெரியும் பாங்க. நான் தூங்கவே மாட்டேன்னு நான் கதறிக்கிட்டு அடக்கேன். தூக்கமே வர மாட்டேன்னு நான் சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். அவங்க சொல்றாங்க, உமக்கு நான் நல்ல புரட்டை போட்டு தூக்கிட்டு தூங்கலையா? புரிஞ்சுட்டீங்களா? இப்போ நம்மளுக்கே தெரியாம நம்ம தூங்கிட்டு இருக்கோம். அப்போ ஒன்றை நல்லா புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, தேவன் மேல எதையோ நம்ம வச்சிட்டு நம்ம நிம்மதியா தூங்கிட்டு இருக்கோம். அப்படிதாங்க பேதுரு தூங்கினாரு. அப்படிதானே? கைது பண்ணி எங்க போட்டாங்க? பேதுருவை சிறைச்சாலையில தூக்கி போட்டாச்சு. சிறைச்சாலையில போய் நம்மால என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பயந்தாரா? அவன் நாளைக்கு விடிஞ்சா அவன் நம்மளை தலையெல்லாம் சிரசேதம் பண்ணி நம்மளை கொலை செய்ய போறான் அப்படின்னு நல்லா தெரியும் அவருக்கு. அதுக்கு தான் பிடிச்சு உள்ள போட்டிருக்கான்னு தெரியும். ஆனாலும் நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய அனுமதி இல்லாம ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த பயம், அந்த காரியத்தெல்லாம், அந்த பாரத்தெல்லாம் தேவன் மேல போட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தார் நம்ம ஐயா பேரு. அல்லேலூயா. எவ்வளவு அழகா நிம்மதியா சிறைச்சாலையில தூங்கிட்டு இருந்தாரு பார்த்தீங்களா? சரி, அவரை விட்டுறோம். அடுத்த 2 பேரை பிடிச்சு உள்ள போட்டாச்சு. பவுலையும் சீலாவையும் பிடிச்சு போட்டாச்சு. சிறைச்சாலையில கிடக்கிறோமே, ஐயோ நம்மளே கையும் காலையும் கட்டி போட்டாங்க, நம்மளே சிறைச்சாலையில கிடக்கிறோம்னு சொல்லி வருத்தப்படாம, கவலைப்படாம, பயப்படாம சந்தோஷமா கர்த்தரை துதிச்சாங்க. எப்படி பாருங்க, கவலையெல்லாம் விட்டுட்டாங்க. சிறைச்சாலையில தூக்கி உள்ள போட்டாங்கன்னா கவலைப்படல. இந்த இடத்துல நான் கர்த்தரை மையப்படுத்த அவர் பார்த்துக்கிடுவார். அவருக்கு தெரியாம ஒண்ணு நடக்க போகுது. அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. என்ன வந்தாலும் பரவாயில்ல, நல்ல சோத்திரம் பண்ணுங்க. ஆத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல, தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆத்திரத்திலேயாவது 4 தோத்திரம் பாருங்க. அல்லேலூயா. தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரேன்னு ஆத்திரம் வரையிலெல்லாம் தோத்திரம் போடுங்க. அல்லேலூயா. கண்ணீரோட என்ன பண்ணிட்டு இருப்பியா? அரிசியை கலந்துட்டு இருப்பியா? அப்பவும் சோத்திரம் போடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எதையோ நம்மகிட்ட எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. உட்கார்ந்திருக்கிற பொழுது, நடக்கிற பொழுது, எழுதிருக்கிற பொழுது, படித்திருக்கிற பொழுது என்று சொல்றாருல்ல. அப்ப எதையோ நம்மகிட்ட இந்த நேரத்துல தான் எதிர்பார்க்கிறார். அவரை நம்ம தேடணும், அவரை நம்ம கூப்பிடணும், அவரை நம்ம பாடணும், அவரை நம்ம துதிக்கணும். தாவீது சொல்றாருல, கர்த்தரை துதிக்கிற துதி எக்காலத்தில் இருக்கிறாரு. அல்லேலூயா. எங்க இருக்குமா? வாயில இருக்கிறார். அப்ப நீ எந்த சூழ்நிலையில் எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்கிற துதி நம்ம வாயில இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம கவலையெல்லாம் அவர் மேல வைக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். கேட்கிற எவ்வளவு பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். தட்டுகிற எவ்வளவு திறக்கப்படும் சொல்றாரு, தட்டதுன்னு எதிர்பார்க்கிறார். தேடுகிற எவ்வளவு கண்டடைவான் என்று
சொல்லுகிறார், நீங்க தேடணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். என்னத்தெல்லாம் எதிர்பார்க்கிறார் பார்த்தீங்களா? அல்லேலூயா. இயேசப்பா நம்மகிட்ட எதையோ ஒரு விதத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நமக்கு முன்னால நீங்க என்ன வச்சிருக்கிறாரு? ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். தயவு செய்து தேவ பிள்ளைகளே, ஜீவனையும் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சாபமும் வேண்டாம், மரணமும் வேண்டாம். எல்லா மக்களும் தீர்க்க ஆயுசோடு இருக்கட்டும். எல்லா மக்களும் எப்படி இருக்கணும்? தீர்க்க ஆயுசோடு இருக்கட்டும். அதை கேளுங்க கர்த்தரிடத்துல. நல்ல தீர்க்க ஆயுசோடு எல்லா மக்களும் இருக்கட்டும். ஆண்டவரே, எங்க ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் எப்படி இருக்கட்டும்? தீர்க்க ஆயுசோடு இருக்கட்டும்னு கேளுங்க. எங்க ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வாதமா இருக்கட்டும்னு கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்? கேளுங்க. இன்னும் கேளு, இன்னும் கேளு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம முன்னால வச்சுக்கிற ஆசீர்வாதத்தை கேட்கிறது நம்ம கடமை. நான் அதனாலதான் கேட்டுட்டு இருக்கேன். ஆண்டவரை இன்னும் ஊழியத்தை தாங்க. இன்னும் நீர் எத்தனை ஊழியம் தான் நான் வாடுவேன். நீர் எத்தனை ஊழியம் தான் நான் செய்வேன். அல்லேலூயா. ஏன்னா என் கூட ஒருத்தர் நீர் பராக்கிரமசாலியா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் உம்மாலே பலத்த சேனைக்குள்ளே பாய்வேன். தாவீது சொன்னார்ல, பாய முடியுமா? முடியாதா? முடியும். அல்லேலூயா. இன்னும் எதிர்பாருங்க, எதிர்பாருங்க. தேவனுக்காக, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, தேவனை உயர்த்துவதற்காக இன்னும் எதிர்பார்க்கிறார். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும், ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு முன்னால வச்சுக்கின்றாரு. நம்ம எங்கேயோ தேடி அலைத்தோம். ஆசீர்வாதத்தை ஜீவனையும் எங்கேயோ தேடி அலைகிறோம். அல்லேலூயா. அதிகமா தயவு செய்து நான் அடிக்கடி நிறைய பேருக்கு சொல்லுவேன், அதிகமா மருந்து மாத்திரை எடுக்காதுங்க. அல்லேலூயா. தேவைப்படுகிற நேரத்தில் சும்மா லேச தலை வலிக்க மாதிரி ஒரு உணர்வு தான் வரும். உடனே ஒரு ஆனாசின்னு மெட்டாசின்னு அந்த சின்னு இந்த சின்னு உணர்வு தானே வந்திருக்கு. அந்த காலத்துல அஞ்சரை பெட்டி வைத்தியம் தான் இருந்துச்சு. அப்படிதானே? எங்க அப்பாலாம் சொல்லுவாரு, தலைவலி காய்ச்சல்னா உடனே என்ன சொல்லுவாரு தெரியுமா? ஆமா, அந்த வெங்காயத்தை 4 தட்டு 4 இடி இடிச்சு தலையில அப்புண்டுவார். நெத்தியில அப்பளம் போடுவாங்க, 10 போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை நச்சு நெத்தி நிறைய தப்பளம் போட்டாங்க. காய்ச்சல் வடிவு. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் பசி ஏறி, இப்ப வேற பசு வேற ஃப்ரீ ஆகிடுச்சு. உடனே பசி ஏறி பாளையங்கோட்டையில போய் ஒரு டாக்டர்கிட்ட கையை காலை நீட்டியாவது ஒரு ஊசியை போட்டு வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. மருந்து வீட்டுக்குள்ள இருக்கு. பயமே பெரிய வியாதியை கொண்டு வந்துடுங்க. பயம், பயம். பயப்படாதங்க. வீட்டுக்குள்ள எவ்வளவு மருந்து இருக்கு தெரியுமா? எவ்வளவு மெடிசன் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த நாக்கு தான் இன்னைக்கு நாசமாக்கிட்டு நம்மள மனுஷன். அப்படின்னு சொல்லுங்க. வாய்க்கு ருசியா தின்னு நோயமுறை இழுத்து வச்சுட்டு இந்த நாக்கு, ஒரு நாக்கு படுத்துத பாடு மனுஷனுக்கு வியாதியை போற வாங்கி கொடுக்கு. அல்லேலூயா. ருசிக்காக என்ன செய்ய வேண்டியிருக்கு? கண்டதான் சேர்க்க வேண்டியிருக்கு. சேர்க்கையில் என்னாவும் எங்கேயோ ஒரு இடத்துல காலகை நமக்கு இழுத்துட்டு போகுது. அல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல வயிறு கடகடா குடுகுடுது. ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருக்குது. தலை சுத்து, பிரஷர், ரத்த அழுத்தங்கள், கோபம், எரிச்சல், சரும வியாதிகள், ஏதோ ஒரு விதமான உபாதைகள் ஏற்படுகிறது. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? அந்த காலத்துல செஞ்சதை இன்னைக்கு எந்த தாய்மாரி செய்தாங்கன்னே தெரியல. இன்னைக்கு பேத்திமாருக்கெல்லாம் யாராவது பேர பேத்திக்கு குடிக்கலான்னே தெரியல. அந்த காலத்துல வாரத்துல 4 நாள் சங்குல போட்டிடுவாங்க, 4 மருந்து அரைச்சி. இன்னைக்கு சங்கு எங்க இருக்குன்னு தெரியல. வீடுகளில் சங்கே பார்க்க முடியல. ஆமா, அந்த காலத்துல வீட்டுக்கு 2 சங்கு கிடக்கும், போட்டிடுவாங்க. இன்னைக்கு யாரு சங்க போட்டுதான்? கொஞ்சம் வயிற்று வலி வந்தா நமக்கு தெரிஞ்ச அந்த காலத்து ஒரு மருந்து உட்வாசனை உட்வாட்டரா ஏதோ ஒரு வாட்டர் உண்டா
கிரேப் வாட்டர் ஒரு பாட்டல்ல வரும். குட் வாட்டர் அந்த கிரேப் வாட்டர்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்க வைத்திருந்தா அந்த ஒரு முடி கொடுப்பாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அதைத்தான் மருந்துன்னு கொடுத்ததை பார்த்துருக்கு. இப்படிதான் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு லேசானாலும் உடனே வண்டி எடுத்து கார் எடுத்துட்டு ஓடிடும். வாராசா அதுக்காம்பா ஒன்னதாம்பா நான் எதிர்பார்த்து இவ்வளவு பில்டிங் கட்டி வச்சிருக்கேன்னு பாளையமக்கள் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, மரணமும் ஜீவனும் பக்கத்துல இருக்கப்பா, ஜீவனை நீ சுதந்திரித்துக் கொள். நல்ல தண்ணி குடிங்க, பெரிய மருந்து. அது நல்ல வேக வச்சு சாப்பிடுங்க, பெரிய மருந்து. அல்லேலூயா. இப்பெல்லாம் ரசமே மாசத்துல ஒரு நாள் தான் ரசத்தை பார்க்க முடியாது. யோசித்து பாருங்க. ரசம் எங்க? பிள்ளைகளுக்கு தக்காளியை பிடிஞ்சு அதை சீனியை போட்டு ரசம்லாம் வருவிப்பேன். அப்பதான் நான் ரசத்தை சாப்பிடுவேன். ரசம்னா சீரகம் மிளகு இருக்கும், அதுல இருக்கு. அது ஒரு பெரிய மருந்து. ரசமே ஒரு மருந்துங்க. வியாதியை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் மருந்து. இப்படி நம்ம கிட்டே ஆண்டவர் எல்லாத்தையுமே வச்சு தந்திருக்கிறாரு. ஆனா இதை நம்ம என்ன செய்யறது இல்லை, செய்யறது இல்லை. அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் ஆண்டவர் நம்ம கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. அன்னைக்கு கிடைச்ச தண்ணியெல்லாம் குடிச்சா ஒண்ணும் செய்யல. இன்னைக்கு எல்லாம் 10 ஃபில்டர் பண்ண வேண்டியிருக்கு. 10 ஃபில்டர் பண்ணி குடிக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அப்படி இருந்தும் சரி இருக்கா? பல ஃபில்டர் பண்ணி குடிக்கிறோம். நோய் வராம இருக்கா? இல்ல. பல மருந்தை சாப்பிடுறோம், பல மருந்தை குடிக்கிறோம், நோய் வராம இருக்கா? அந்த காலத்துல மண்ணில் உருண்டுட்டு போவோம், கையோட கழுவ மாட்டான், சோத்த பண்ணி சாப்பிட்டு போவோம், ஒன்றும் வந்தது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பழைய காலத்து மருந்து. இன்னைக்கு அந்த காலத்துல நம்ம சாப்பிட்டதெல்லாம் மருந்தா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டெக்னாலஜியில கொண்டு வந்துட்டாங்க. உணவே மருந்து விட்டான். அன்னைக்கு நம்ம டெய்லி சாப்பிட்டது தான் மருந்து. இப்பதான் புரியுது. அந்த காலத்துல நம்ம அப்பா கிட்ட வெறுப்பு சண்டை போட்டு வெறும் ரசமா காரிய அப்படின்னு சொல்லி சண்டை போட்டான் தாய்க்க. இன்னைக்கு அதை மருந்துங்க. அல்லேலூயா. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்பெஷல் சாப்பாடு என்ன சாப்பாடு தெரியுமா? பானைச்சோறு. இன்னைக்கு பானைச்சோறு ஸ்பெஷல் ஐட்டம். அல்லேலூயா. சர்வ சாதாரணமாக அந்த நாட்களில் வீடுகளில் உட்கார்ந்து பொங்கி சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடா மாறிட்டு. பானை குழம்பு, பானைச்சோறு பாருங்க. அப்படியே போட வச்சிருக்காங்க. கையால் அரைச்சு உங்களுக்கு நாங்க மசாலா போட்டிருக்கிறோம். புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டா. நிறைய பேருக்கு கையே இல்லை. வாங்க, எங்க கிட்ட கை இருக்கு, அதனால நாங்க கையாலே அரைச்சு உங்களுக்கு தந்திருக்கிறோம். அல்லேலூயா. பேதியில போகணும், மிக்சியை மாத்தியே தர மாட்டான். இப்படி பேசத்தான் தெரியுது. அவனுக்கு பேதி போனாலும் பரவாயில்லை, எனக்கு மிக்சியை மாத்திட்டா. புரிஞ்சுட்டீங்களா? இந்த கை மசாலா இருக்கு பாருங்க, அதுல என்ன இருக்கு அப்படின்னா ஆரோக்கியம் இருக்குதுங்க. ஆரோக்கியம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, நம்ம கல்யாண ஆசீர்வாதம் இருக்கு. நல்ல யோசித்து பாருங்க. அந்த காலத்துல செய்யப்பட்ட எல்லாத்திலுமே மருத்துவம் இருந்துச்சு, ஆரோக்கியம் இருந்துச்சு. இன்னைக்கு மசாலா அரைக்க மிக்சி, மாவு அரைக்க கிரைண்டர், துணி துவைக்க மிஷின், சொல்லுங்க, பெருக்கிறதுக்கு அதுக்கும் மிஷின் வந்துட்டு, பாத்திரம் விளக்க மிஷின், எல்லாம் மிஷின் செஞ்சா அப்ப நம்ம என்ன செய்ய? சொல்லுங்களேன். அந்த அளவுக்கு போயிட்டு என்றைக்கு மிஷின் வந்துச்சோ அன்றைக்கே மனுஷனுடைய சரீரத்துல நோய் வந்துட்டு. மிஷின் வந்ததுதான் எல்லா மனுஷனுக்கும் நோயை கொண்டு வந்துட்டு. என்றைக்கு இவன் குடிஞ்சி நிமிர்ந்து வேர்வை சிந்தி உழைச்சானா அன்னைக்கு நோயே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு
ரசா வேத்துட்டா உனக்கு அப்படின்னு ஏசியை போட்டு பிள்ளையை வேத்திடக்கூடாது. ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருந்து வேர்வை வெளியே வந்தா தாங்க ஆயுசு நாட்கள் அவனுக்கு கெட்டியா இருக்கும். அல்லேலூயா. வேர்வை வெளியே வந்துட்டாலே பெரிய ஆசீர்வாதம், நோயே கிடையாது. அல்லேலூயா. நல்ல தண்ணியை குடிங்க. அல்லேலூயா. இப்படி நிறைய நமக்கு கண்ணு முன்னால ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நாம விட்டுட்டு எதை தேடி ஓடுறோம்? வாய்க்கு ருசியா கிடைக்குன்னு சொல்லி மரணத்தை தேடி ஓடுறோம். நம்ம சாப்பிடுறது கூட ஃபுட் பாய்சன், நிறைய கெமிக்கல் தான் சாப்பிட்டு இருக்கிறோம். சரியா? விலை கொடுத்து 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு நீங்க அரிசி வாங்குங்க. அந்த அரிசியிலும் சோற பொங்குங்க. சரியா? குறைஞ்ச ரேட்ல கொடுக்கிற அரிசியும் சோற பொங்குங்க. சரியா? பொங்கிட்டு ராத்திரி தண்ணியை ஊற்றி வச்சுட்டு காலையில பாருங்க, விலை கொடுத்து வாங்கி 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு அரிசி வாங்கி பொங்கின சோறு தண்ணியில மிதக்கும். தண்ணியில சோறு மிதந்துட்டாலே அது ஆபத்து. இது நிறைய பேருக்கு தெரியல. தண்ணியில என்னைக்கு ஒரு சோறு மிதக்குதோ ஆகாரம் தண்ணியில மிதக்க கூடாதுங்க. மிதந்துட்டுனாலே அது என்ன ஆயிட்டு? அது விஷம். நம்ம சாதாரண அரிசியை பாருங்க, பொங்கி பாருங்க. இன்னும் வேண்டாம், ஓப்பனாவே சொல்றேன், ரேஷன் அரிசியை பொங்கி தண்ணியை ஊற்றிட்டு மறுநாள் காலையில் பாருங்க, தண்ணி மேல இருக்கும், சோறு கீழே கிடக்கும். அந்த காலத்துல இப்படித்தான் இருந்துச்சு. இந்த காலத்துல சோறு மேலக்கு தண்ணி கீழே கிடக்கு. சோற பிசுக்கி பார்த்தீங்களா? துரு நடக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்துல பழைய சோறு தண்ணி குடிக்க அவ்வளவு மனம் இருக்கும், அவ்வளவு உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு குடிக்க முடியல, ஸ்மெல் வருது. காரணம் என்ன? கெமிக்கல்ல விளையுது. இன்னைக்கு வர அரிசியை பூரா எதுல விளையுது? அன்றைக்கு நெல்லு பூரா தலையில் கொலையில் விளைஞ்சிச்சு. ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் தலை கொலைன்னு சொல்லி போட்டு விளைய வச்சாங்க. இன்னைக்கு எல்லாம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கெமிக்கல். அதனாலதான் இந்த சோறு மிதக்கு. இப்ப நம்ம சாப்பிடுறதெல்லாம் விஷம் தான். அல்லேலூயா. அதனாலதான் மனுஷனுக்கு ஈஸியா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம போயிருது. நோய் சீக்கிரம் தாக்குதலுக்குள்ளாகிறோம் நாம. சாப்பாடு. அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். சில இடத்துல நான் சொல்றேன், நீ தயவு செய்து பேச்ச குறைக்க நீ சோத்த போறேன். உண்மையில எங்க உண்மையிலே நான் சோத்த குறைச்சதுனாலதான் கழுத்தா இருக்கேன். 3 நேரம் சோறு சாப்பிட்டேன்னு சொல்லி முடிஞ்சிருவேன். 3 நேரம் அரிசி சோறு சாப்பிடாதவங்களுக்கு சுகரே வராதுங்க. 3 நேரம் அரிசி சோறு சாப்பிட்டா சுகர் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு டாக்டரே அப்படிதான் ஆலோசனை சொல்றாங்க. 2 நேரம் சப்பாத்தி எடுத்துக்கோ, இட்லி எடுத்துக்கோ, சப்பாத்தி எடுத்துக்கோ, 1 நேரம் மட்டும் ஜோரம் தின்னு. 3 நேரம் ஜோரம் தின்னா என்ன ஆயிரும்? உனக்கு சுகர் வந்து அப்படிங்க. நம்ம சாப்பாடு தாங்க நமக்கு வியாதியை கொண்டு வருது. அல்லேலூயா. அப்ப உணவு கூட மருந்தா இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அப்ப ஆசீர்வாதம் ஜீவன் நம்ம முன்னாடி இருக்குது. இப்படி நிறைய விஷயம் இருக்கு, பேசிக்கிட்டே போலாம். நிறைய விஷயம் இருக்கு. காட்டன் துணி உடுத்துனா யாராவது உடுத்துவீங்களா? காட்டன் துணி எவ்வளவு நல்லது உடம்புக்கு. நம்ம சில்க்கு இருக்கும். அல்லேலூயா. ஆமா, தலையில வடிகிற வேர்வை காலில் வந்து விழுந்துடும். ஏன்னா துணி உரிய மாட்டாக்கு. இன்னைக்கு அப்படித்தான் போயிட்டு உலகம் போற போக்கே எங்க போயிட்டு இருக்குன்னா, யாராலும் மறுக்க முடியாத உண்மையை சொல்றேன், உலகம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அது எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா மனித இனமே அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. வேதமும் அதுதான் சொல்றது. காலம் கடைசி காலம். மகனே மகளே, உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான ஜீவனை சுதந்தரித்துக் கொள்.
உனக்கு முன்பாக இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள். இதுதாங்க ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா என்ன? நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணுங்க. கூடுமான வரைக்கும் நாம செயல்படுகிற காரியங்கள் அல்ல. என் வீட்டில் அவ தூக்கலைங்க, நான் வாரியம் எடுத்து தூப்பேன். அவங்க நினைச்சுக்கிட்டு அந்த மனுஷன் தூக்கட்டும், நமக்கு வேலை மிச்சம்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. தூக்கிறதுனால எனக்கு ஆரோக்கியங்கிறது எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. என்றைக்கு குனிஞ்சு நிமிர்கிறோமோ அன்னைக்கு ஆரோக்கியங்க. அல்லேலூயா. 100 குடம் தண்ணி எடுக்கிறதுனால நான் பாட்டில் மாக்குன்னு அடிச்சு தண்ணி எடுப்பேன். எனக்கு தான் ஆரோக்கியம். சரியா? சோம்பேறித்தனம் ஊர்ல உள்ள நோய்புறம் கொண்டு வந்துடும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனால பிள்ளைகள் சோப்பு போட்டாங்கன்னா சந்தோஷப்பட்டுக்காங்க. பிள்ளைக்கு ஆரோக்கியம் கிடைக்க போகுது இலவசமா. அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் இன்னும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். எங்க இந்த சரீரம் நல்லா இருந்தா தாங்க நான் ஆவியில உற்சாகமா இருக்க முடியும். எனக்கு ஆவி உற்சாகமா இருக்கு, சரீரம் ஒத்துழைக்கணும்ல. அப்ப என் சரீரத்தை நானே அழிக்க கூடாதுல்ல. இந்த சரீரம் யாருடையது? தேவன் தங்குகிற ஆலயம். இந்த ஆலயத்தை நானே கெடுக்க கூடாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ரொம்ப யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. காலையில் எந்திரிச்சோன்னு அந்த காலத்துல கூட தண்ணி குடிச்சாங்க. பழைய சாப்பாடுடைய நீஸ் தண்ணிப்பாங்க, அப்படிதானே? இன்னைக்கு அது நடக்காத காரியம் தான். சரியா? ராத்திரி ஜோர் பொங்கனால அது காலையில் நடக்கும். சரி, அது நடக்காத காரியம் தான். சரியா? பழைய சோரை பார்த்தே பல வருடங்கள் ஆகிவிட்டது, பல காலங்கள் ஆகிவிட்டது. பழைய சோறு தான் கொண்டுங்க நான் சாப்பிட வாரேன். யோத்திரம் இருக்கான், நம்ம வீட்டில் நடக்கான் பாருங்க. பழைய சோறு எவ்வளவு நல்லது தெரியுமாங்க உடம்புக்கு. அவ பாருங்க, எனக்கு அப்படி ஒரு நிலைமை போயிட்டு ஆரோக்கியத்தை நாம தேடி ஓட வேண்டிய நிலைமைக்கு போயிட்டு, ஆரோக்கியத்தை கத்த நம்ம முன்னாடியே வச்சிருந்தார், நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருந்தார், நம்ம கையில வச்சிருந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை சோதரிக்க வேண்டியது ஜீவனை, சோதரிக்க வேண்டியது ஆசீர்வாதத்தை, சாபத்தை அல்ல, மரணத்தை அல்ல. அல்லேலூயா. தினந்தோறும் காலையில் எந்திரிச்ச உடனே குறைஞ்சது 1 டம்ளர் தண்ணி, பச்சை தண்ணி குடிச்சு பாருங்க. அல்லேலூயா. மனிதனுக்கு 2 விஷயம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒன்று மோஷன், ஒன்று யூரின். இந்த 2ம் பிரச்சனை இல்லாம இருந்தா அவன் சாவே மாட்டான். அல்லேலூயா. அப்ப இந்த 2 சரியா இருக்கணும்னா நான் சாப்பிட்ற சாப்பாடும் சரியா இருக்கணும். நான் நல்ல உடம்புக்கு ஏற்ற தண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருக்கணும், தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு நிறைய விஷயங்களை, ஆண்டவர் தண்ணீர் எதுக்கு கொடுத்தாருன்னா அவர் அழகா தெரிஞ்சிருக்கு, அது ஒரு மருந்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு நமக்கு. அல்லேலூயா. எல்லாமே நம்ம கையில தான் இருக்குதுங்க. என்னால் அடிச்சு குடிச்சு இனிமேல் டெய்லி பழைய சோறு நான் இப்படி தான் கேட்க வேண்டியிருக்கு. நான் செய்தி மூலியமாக தான் கேட்க வேண்டியிருக்கு எங்கள் வீட்டில். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, டெய்லி பழைய சோறு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே ஆசீர்வாதம். தயவு செய்து சாப்பிடுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே காப்பி குடிக்கல இல்லையோ தண்ணியை குடிக்க. அல்லேலூயா. உடலுக்கு ஏற்றாறு போல பச்சை தண்ணி குடிக்காதவங்க வெந்நீர் நல்லா ஆற வச்சு குடிங்க. காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆரோக்கியமா இருக்கு தெரியுமா? உடம்பு எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு அதை நம்ம கடைபிடிக்கிறது கிடையாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நல்ல உணவுகளை கையாள வேண்டும், நல்ல உடைகளை, நல்ல காரியம். நம்ம இருக்கிற இடம் சின்ன இடமா இருந்தாலும் சுத்தமா வச்சுக்கிறோம். அல்லேலூயா. சுத்தமா வச்சுக்கிடணுங்க. நம்ம சின்ன இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்தை சுத்தமா வச்சுக்கிட்டா போதும், ஒரு நோய் வராது. இருக்கிற இடம் சுத்தமா இருந்தாலும் பியாயே வராது. அல்லேலூயா. சுத்தம் இல்லைன்னா நாயும் வரும், பியாயும் வரும், நோயும் வரும். சுத்தமா இருந்தா நோய் வராது, நாய்
வியாதி வராது, பியாதி வராது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவைகள் எல்லாம் அசுத்தத்துக்கு உண்டானது. சுத்தம் இருந்தால் தேவன் வருவார். பரிசுத்த ஆவியானவர் அங்க அசைவார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஜீவனை தந்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நாம் அதை சுதந்திரிக்க முயற்சி எடுப்போம். ஜீவனை சுதந்திரிப்பதற்கு முயற்சி எடுப்போம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்போம். மரணத்தை விட்டு விடுவோம். மறித்து விடுவோம். என்ன நடக்கும் எனக்கு பயப்படாதுங்க, சாவு வராதுங்க. வாங்க. அல்லேலூயா. செத்துருவேன் செத்தே விடுவேனா? அல்லேலூயா. அவர் அதுதான் சொன்னாரு, உன் வாயில காண்டா இருக்கு அப்படின்ட்டாங்களே. புரியுதா? சாகவே மாட்டேன்னு சொல்லுங்க, சாவு உங்களுக்கு வாய்க்கு. ஆமென் சொல்லுங்க. என்ன நோய் இருந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சந்தோஷமா இருக்குங்க. தேவன் நம்மளை சுகப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், பரம வைத்தியர் ஒருவர் இருக்கிறார். அவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள் என்ன தேடும், என்ன கூப்பிடட்டும், நான் சொன்ன வழிகளை கடைபிடிக்கட்டும், அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறேன், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லதை சொன்னா பைத்தியக்காரன், நல்லதை சொன்னா பைத்தியக்காரன். பரவாயில்ல, பைத்தியம்னு சொன்னாலும் பரவாயில்லை, நல்லதை சொல்லிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. நன்மைகளை கடைசி வரைக்கும் செய்வோம். நன்மை செய்கிறதை செய்து கொண்டே இருப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு முன்பாக ஜீவனை வைத்திருக்கிறார். என்ன வச்சிருக்கிறார்? ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இனி நாம் தவிர்க்க வேண்டியது எதை? மரணத்தையும் சாபத்தையும் தவிர்ப்போம். தேவன் ஜீவனுக்கு ஏதுவான, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான காரியங்களை மட்டும் நாடி தேடி ஓடி வருவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நீடித்த ஆயுள் நாட்கள் உண்டுங்க. தீர்க்க ஆயுள் உண்டு போக. இதுக்கு மேல என்ன வேணும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கண்களை போகும். சரியா? சரி. கர்த்தர் நல்லவர். என்னையும் இவ்வளவு காலம் சிவனோடு வைத்திருக்கிறார், ஊழியத்துக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த நாளிலே பிறந்த நாளை காண தேவன் எனக்கு ஈவாக இரக்கமாக தயவாய் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றியோடு சாட்சி சொல்றேன். கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்திருப்ப இந்த புதிய பிறந்த நாளை காண வைத்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். கவலையப்படாதங்க. கர்த்தரோட ஆசீர்வதிக்க வராம, ஆசீர்வாதத்தை நீங்க பெறாம போகவே விட மாட்டார். நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலையப்படாத. சுகமாக்குவார், குணமாக்குவார், விடுதலையாக்குவார், உங்களை வாழ வைப்பார், உங்க பிள்ளைகளை வாழ வைப்பார், உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பார். ஜீவன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, மரணம் இல்லை, சாபம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி கேட்ட வார்த்தைக்கு நேராக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறீர். நாங்கள் எதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறீரப்பா. நாங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவரே, ஆதாம் ஏவாளை போல மரணத்தையும் சாபத்தையும் அல்ல ஆண்டவரே, ஜீவனாய் இயேசுவை தெரிந்து கொள்ளுகிறோம். ஜீவ தண்ணீராம் இயேசுவை தெரிந்து கொள்ளுகிறோம். இயேசு ஆசீர்வதிக்கிற கர்த்தரை தெரிந்து கொள்ளுகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீர் எங்களை விடுவிக்கிறவர். கர்த்தாவே, அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஜீவனை கொடுப்பீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. மரண கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், சாப கிரியைகள் அழிக்கப்படட்டும், சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. கர்த்தாவே, எல்லா பயம், கலக்கங்கள், வேதனை, துக்கங்கள் எல்லாம் நீங்கி போகும். ஆசீர்வதிப்பீராக. தேவனை ஆசீர்வதிப்பீராக. காரியங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும். அற்புதங்கள், அதிசயங்களை கர்த்தர் செய்து ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கரம் பிடித்து நடத்துவீராக. ஸ்தோத்திரிக்கிறார்கள். நீங்கள் எதிர்பார்க்கிறதை நாங்கள் நிறைவேற்ற உதவி செய்யும்.
கரத்திலே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.